தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகிற்குள் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நண்பு கலந்த வணக்கங்கள். 2025 மார்ச் மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் முக்கியமான நிகழ்வு அப்படின்னா நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க, திரிகிரகம். இந்த திரிகிரகம் அப்படிங்கிறது வந்து 3 கிரகங்களோட இணைவு தான் நம்ம திரிகிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட ஒரு இணைவு, 3 கிரகங்களோட இணைவு. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு கூட இணையக்கூடிய சுக்கிரன், சுக்கிரனோட இணையக்கூடிய புதன். சுக்கிரன் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுவார், அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா புதன் நீசம் பெறுவார். எங்கே அப்படின்னா மீனராசியில். அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகு ஆல்ரெடி இருக்கார். இவங்களுடைய செயல்பாடு ஒரு பக்கம் எப்படி இருக்க போகுது, இது கூட சனி பகவான் வந்து கும்பராசியில் காலச்சக்கரத்தில் 14வது வீட்டில் சனி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கார். அவருடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது. செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார், அவருடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது. கேது பகவான் கன்னி ராசியில் இருக்கார். இப்போ ஏற்பட்ட சூழலில் இந்த மார்ச் மாதம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், தொழிலில், குடும்பத்தில் என்ன மாதிரியான நன்மையில் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற டீட்டெயில் பட்டிஸ் தான் இந்த வீடியோவில் இருக்க போகிறார். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மிக தெளிவாக புரியும். நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக வந்து எல்லா வேலையும் உங்களுக்கு உறுதுணையான வீடியோக்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த திபிக்கிற இணைவு உங்களுக்கு என்ன செய்ய போகுதுங்கிற நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். காலச்சக்கரத்தில் 10வது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்த சனி அதிபதியை கொண்ட ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வருடம் இந்த மார்ச் மாதத்தில் என்னெல்லாம் பலன் கொடுக்க போகுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் பாதச்சனி கிட்டத்தட்ட 7.5 சனி முடிவில் இருக்கீங்க. கிட்டத்தட்ட 7.5 சனி முடிவில் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ராசிக்கு 3வது வீடு, ஆனால் பார்த்தீங்கன்னா குருவுடைய வீட்டில் சுக்கிரன் புதன் ராகு கிட்டத்தட்ட அவருடைய இணைவு. சூரியன் சனி 2வது வீட்டில், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6வது வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய், 5வது வீடில் பூர்வீ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். ஒரு அற்புதமான நிகழ்வு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேது பகவான் இருக்கார். இந்த நிகழ்வில் என்னெல்லாம் நடக்க போகுது. இன்றைக்கி பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையுமே பெரிய மாற்றங்கள் நடந்துடாது, இருந்தாலும் கூட நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய பாசிபிள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய காலம், ராகு தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலம், சனி 2ல் இருந்தாலும் கூட பாதச்சனி 7.5 சனி முடிகிற காலம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புதிய உத்திகள் கையாளக்கூடிய வாய்ப்பு, பிஸ்னஸில் லாபகரமான நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் ரொம்ப நாள் இருந்த தடைகள் தடுமாற்றங்கள். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம எண்ணி சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லலாம். அத்தனை கஷ்டங்கள், அத்தனை விதமான கஷ்டங்கள் மேல் கஷ்டங்கள் தான். தொழிலையும் சரி, கொடுக்கல் வாங்கலையும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, ஃபேமிலியிலையும் சரி, நிறைய நெருக்கடிகள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இழந்தது அப்படிங்கிறது தான் அதிகமாக வந்து மகர ராசிக்காரங்க சந்திச்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு விடை, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு அப்படிங்கிற மாதிரி கூட இந்த மந்த் நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் காத்துட்ருக்கு. அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கும், வெளிநாடு வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கும், புதிய வேலை தேடுறவங்களுக்கும், ஆல்ரெடி வேலையில் இருந்து வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேட நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்க போகுதுங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான முயற்சியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் காத்துட்ருக்கு. சரி, ரொம்ப வருஷம் நான் ஒரு இடத்துல வேலையில் இருக்கிறேங்க, எனக்கு ஏதாவது நல்ல ஒரு சம்பளம் இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா, போதிய அளவுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்குமா, எனக்கு வேலையில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நான் வேலையில் விடலாங்கிற அளவுக்குலாம் எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு உங்களுடைய சாந்தத்தை கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரங்க. கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸ் காத்துட்ருக்கு. வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டை சச்சரவு அப்படிங்கிறது அதிகப்படியாக பார்த்திங்கன்னா சம்மந்தமில்லாத சண்டைகள் 3ஆம் நபர்னாலேயோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ, இல்லை நீ எதுவுமே பண்ணலை அப்படின்னு மனைவி சொல்கிறதுனாலையோ, அல்லது நீ எதை பாரு எல்லா பெண்களும் வேலைக்கு போகிறாங்க வருமானம் தர நீ எதுவுமே பண்ணுன்னு சொல்லி கணவர் சொல்கிறதுனாலையோ, அல்லது வேலைக்கு போனாலுமே பார்த்திங்கன்னா ஏதாவது சண்டை சச்சரவுகள் சந்தேகத்தினாலேயோ வேறு ஏதாவது பிரச்சனையாலேயோ வீட்டில் குழப்பத்தின் மேல் குழப்பம், சண்டையின் மேல் சண்டைக்கிறது தான் நடக்குது. அது வந்து மகர ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸாக அப்படி தான் போயிட்டுருக்கு. பட் இதில் ஒரு சிலர் வந்து அப்படியே ஒற்றுமையாக இருந்தாலும் கூட வேறவனாலும் எல்லாம் பிரச்சனை சந்திக்கிறாங்க. இந்த உறவுக்குள்ளான பகைகள் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த பகைகள் கண்டிப்பாக வந்து ஒரு பனி போல விலகக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களை அப்படியே சுற்றிட்டே வந்து அவர் வந்து உச்சம் பெறப்போ என்ன பண்ணுவார்னு ஒரு ஃப்ரீயை பண்ணிவிடுவார். ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கை கொடுத்துருவார். அந்த பாண்டிங் இந்த மந்தில் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இந்த மந்த்து கூட இப்போ நீங்கள் பார்க்குறாங்க கூட ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கலாம். அதனால் தைரியமாக மனம் விட்டு பேசுங்க, விட்டு கொடுத்து போங்க, சம்மந்தமில்லாத பிரச்சனை உருவாக்கிக்க வேண்டாம். அதே மாதிரி காதலர்கள் அதே மாதிரி தான் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். காதல் திருமணம் நடக்கிறதுக்கும் சுபகாரிகள், ஏன்னா 5ல் குரு பகவான் இருந்து 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 3வது வீட்டில் பரிவர்த்தனை பெறதுனால கண்டிப்பாக திருமண பேச்சுவார்த்தை கைகூடி வரும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். வீடு கட்டக்கூடிய ஆலோசனை அதிகமாகலாம். வீடு கட்டக்கூடிய சூழல்கள் உருவாகலாம். வெளிநாடு தடை விலகலாம். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கலாம்.
ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா வராத கடன் வந்து அந்த கடனை வச்சு நீங்கள் ஒரு காரியங்களை பண்ணலாம். ரொம்ப நாள் பணத்தை வாங்கிட்டீங்க கொடுக்க முடியாமல் இருந்தீங்கன்னா அந்த பணம் கடன் கட்டக்கூடிய வழிகள் பிறக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து நடக்க போகுதுங்க. சரி, நடக்கக்கூடாத விஷயங்கள் என்ன, கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தா மெயினாக வந்து வண்டி வாகன பயணம், இரவு நேர பயணங்கள் மெயினாக நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். உறவுக்குள்ளான பகைகள் அதிகமாகும் அப்படிங்கிற சூழல் இல்லைன்னாலும் கூட உறவுக்குள்ளே விட்டு கொடுத்து போய்க்கணும். 2 3வது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள், படிக்கக்கூடியவங்க கல்வி சார்ந்த விஷயங்களை கவனிச்சுக்கணும். 4வது விஷயங்கள் பார்த்தா மேலதிகாரிகள் சக ஊழிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை மட்டும் கொஞ்சம் கவனித்து நிதானத்தோடு செயல்பட்டு, அதே மாதிரி மெயினாக வந்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வயிறு உபாதைகள், இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரெக்டான நேரத்தில் உணவு சாப்பிடாமே நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை வரும். ஒரு சிலர் வந்து அதிகமான உணவுகள் சாப்பிட்றதுனாலே பிரச்சனை வரும், கடை உணவுகள் சாப்பிட்றதுனாலே பிரச்சனை வரும். கண்டிப்பாக அது வந்து மெயினாக வந்து மகர ராசிக்காரர்கள் சனியுடைய சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்து புதன் நேசம் பெறுற காலகட்டங்களில் வயிறு உபாதைகள் வர்றதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பெரிய அளவுக்கு பயப்படக்கூடிய அளவுக்குலாம் ஒன்றும் மோசம் கிடையாது. நிதானத்தோடு செயல்பட்டால் இந்த டைம் பீரியடு பெரிய பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். கவனமாக இருக்குது. பொதுவாக எல்லா விஷயங்களும் நன்மையாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் தான் நம்ம எல்லாமே இருக்கோம். பட் இருந்துட்டாலும் கூட நம்முடைய சுய ஜாதகம், நம்முடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஒரு முறை நம்ம ஆலோசனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சிலர்கிட்ட சுய ஜாதகம் இருக்குது, அதை வச்சு அவங்க ஆலோசனை பண்ணுறாங்க. ஒரு சிலர் இன்னுமே ராசி நட்சத்திரம் கூட தப்பாக இருக்குது. நம்ம ஒரு சில ஜாதகங்கள் வீடு நம்மகிட்ட பார்க்க வரவங்க அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டைமை வந்து நம்ம செக் பண்ணி அதை நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லுவோம் எப்போவுமே. அப்போ பார்க்குறப்ப ராசி நட்சத்திரமே தப்பாக தான் நிறைய பேர் வெளியே வச்சு பார்க்குறாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய திசை என்ன, புத்தி என்ன, இப்போ நடக்கக்கூடிய சூழல் என்னன்னு கூட தெரியாமல் இருந்து தான் அது வந்து பலனை தெரிஞ்சுட்டு போகிறாங்க. அப்படி இல்லாமல் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தி என்ன, உங்களுக்கு டைம் இப்போ எப்படி இருக்குது, உங்களுடைய கோச்சாரம் ப்ளஸ் ஜாதகத்துடைய திசாபுத்தியுடைய செயல்பாடுகள், பிறப்பு கர்மா, பிறப்பு பலன், இப்போ நடைமுறை கர்மா, நடைமுறை பலன், இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுடைய டைமை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தொழிலோ குடும்பமோ வேலை வாய்ப்புகளோ திருமண வாழ்க்கையோ இதெல்லாம் முடிவெடுத்து போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு தப்பாக இருக்கா ரைட்டாக இருக்கா அல்லது சரியாக இருந்தால் அதை எப்படி முறையில் நமக்கு என்ன மாதிரி நேரம் நமக்கு நல்ல நேரம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயணமாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்களையும் நீங்கள் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். அதனால் இப்போ சுய ஜாதகம் உங்களுடைய தெரிஞ்ச அஸ்ட்ராலஜியை கன்சிடர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம மூலியமாக ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் கூட நம்ம ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜிம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் தான் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வரனாலும் வாங்க, இல்லைங்கனாலும் நேரில் வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து ஃபோன் கன்சல்டிங்கில் கூட நம்ம பண்ணிக்கலாம். உங்கள் ஜாதகத்தை நம்ம வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதக டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கணுங்கிற வாழ்த்துக்களோட மேலும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.